ஜெய்பிரியும் எஸ் இன்றைக்கி நாம் தைக்க போகிறது ரொம்பவே சிம்பிளான க்யூட்டான ஒரு சூப்பர்மான ஒரு கீ செயின் போஸ். ஓகேவா? ரைட், எப்படி தைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ், முதல்ல ஒரு வட்டமாக ஒரு பிளேட் எதனா எடுத்துக்கலாம். அதோட விட்டம் 4 அங்குலம் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிளான பிளேட்டு ஏதாவது எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போது எந்த கிளாத்தில் நம்ம மினி போஸ் தைக்க போகிறோமோ கீ செயின் போஸ், அந்த கிளாத் எடுத்துக்கலாம். அந்த கிளாத் மேலே இந்த பிளேட்டை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி எடுத்துக்கலாம். சர்க்கிள் வரைஞ்சிட்டு இந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்த பிறகு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ரைட். இப்போது இந்த கிளாத்தை விட கூடுதல் அளவுள்ள ஒரு திக் ஷீட், ஒரு ரப்பர் ஷீட் அல்லது ஸ்பாஞ்சு, பிக் ஷாப்பி பேக் ஏதாவது எடுத்துக்கலாம். அது இந்த வட்டத்தை விட கூடுதலாக அளவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எந்த கிளாத்தில் நம்ம தைக்க போகிறோமோ அந்த கிளாத்லேயும் இன்னொரு பீஸ், அதுவுமே இதை விட கூடுதல் அளவுள்ள கிளாத் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட இப்போ 2 பீஸ் இருக்குது. ஓகேவா? ரைட். இப்போது இந்த 2 பீஸையுமே நம்ம சர்க்கிளாக கட் பண்ண வேண்டாம், சதுரமாகவே இருக்கட்டும். ஓகேவா? ரைட். முதல்ல இந்த திக் ஷீட் வச்சிடலாம். அது மேலே நம்மளோட கிளாத், போஸ் தைக்க போகிற கிளாத் வச்சுக்கலாம். அதோட ரைட் சைடு இப்போ கடைசியாக நம்ம வட்டமாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, இந்த கிளாத்தோட திருப்பி வச்சிடலாம். ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றிலும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். சுற்றி வட்டமாக தச்சு எடுத்துக்கலாம். பட் நம்ம திரும்பி ராங் சைடில் வர்றதுக்காக ஒரு சின்ன கேப் விட்டுடலாம். கேப் விட்டுட்டு மீதி இருக்க பாகத்தை அப்படியே தைச்சு வந்துடலாம். நண்டுக்கால் கேப்பில் அப்படியே தைச்சு வந்துடலாம். ஓகேவா? அந்த கேப்பில் மட்டும் தையல் போட வேண்டாம். அது நம்ம ராங் சைடில் ரைட் சைடு வர்றதுக்கு கேப். ஓகேவா? ரைட். மாதிரி சர்க்கிளாக தைச்ச பிறகு எக்ஸஸாக இருக்க பாகத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ரைட் சைடு வரணும். ஸோ ஃபுல்லும் இந்த இடத்துல ஃபுல்லாக சுற்றியும் கட்டிங் கொடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட்ஸ் கொடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட்ஸ் கொடுத்து எடுத்த பிறகு போஸை நம்ம ரைட் சைடில் திருப்பிடலாம். இந்த மாதிரி இருக்கும். இருக்கட்டும். இப்போ ஒரு சின்னதாக புட் கிளாத் ஒன்று எடுத்துக்கலாம். அதோட அளவு 3/4 அங்குலம், 3/4 அங்குலம் அகலம், 1.25 அகலம் உயரம் அளவில் ஒரு சின்ன கிளாத் ஒன்றும் இல்லை. அதை ஒரு சின்ன கயராக தைக்க போகிறோம். குட்டியாக இந்த மாதிரி ஒரு தடவை மடக்கிட்டு, இங்கே ஒரு தடவை மடக்கிட்டு, மறுபடியும் ஒரு தடவை மடக்கிடலாம். மடிச்சிட்டு ஒரு சின்ன கயறு மாதிரி தைச்சிடலாம். நம்ம கீ செயினை கோர்க்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன ரோப் மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக ரோப் ஒன்று தைச்சிக்கலாம். இருக்கட்டும். இப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை நம்ம உள்ளே வச்சு இந்த மாதிரி கேப்பை உள்ளே பிடிச்சிட்டு எவ்வளோ டிப்பில் முடியுமோ அவ்வளோ நுனி பாகத்தில் ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துடலாம்.
இப்போது இந்த கிளாத்தில் இந்த கார்னர்லேருந்து அரை அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம், 1/2 இன்ச்சஸ். அதே மாதிரி இந்த கார்னரில், அது ஆப்போசிட் கார்னரில் அரை அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். மார்க் அவுட் பண்ணிவிட்டு கீழேருந்து ஒரு அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம், 1 இன்ச் மார்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 பக்கமும் அரை அங்குலம் மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அரை அங்குல பிளேஸை இப்படி மடக்கிடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் அரை அங்குல பிளேஸை இப்படி மடக்கி வச்சுக்கலாம். மடக்கிட்டு இந்த கீழே 1 இன்ச் ஒன்று மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பகுதியை தூக்கி இது மேலே வச்சிடலாம். அவ்வளோதான். இப்படி பிடிச்சிட்டு இந்த பகுதியில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஆப்போசிட் சைடில் இங்கே தையல் போடணும், இங்கேருந்து இங்கே வரைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ரோப் ஒன்று, கயிறு ஒன்று தைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரோப்பை 2ஆக மடக்கிட்டு இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரைட்டு. இப்போது இதை மடக்கி இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பட்டன் வச்சு தைச்சிட்டோம்னா நம்மளோட போஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. க்யூட்டாக குட்டியான ஒரு போஸ், மடிப்பு மாடல் போஸ், கீ செயின் போஸ் ரெடி ஆயிடும். ஓகேவா? ரைட். ப்ரெஸ் பட்டன் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த இடத்துல ஒன்றும் இங்கே ஒன்று வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். கை ஊசியால் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட கீ செயின் போஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகேப்பா? ரைட். எகைன் இந்த இடத்துல நீங்கள் சின்னதாக ஸ்டோன் ஏதாவது வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேப்பா? ஒரு கீ செயின் ஒன்றும் போட்டுடலாம். நம்மளோட கீ செயின் போஸ் ரொம்பவே க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. ரைட். இந்த இடத்துல ஒரு சின்னதாக டெக்கரேஷனுக்காக ஒரு சின்னதாக பாசி ஏதாவது வச்சு எடுத்துக்கலாம். எஸ், நம்மளோட கீ செயின் போஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.